Kratos, the ghost of Sparta, had taken his place amongst the Olympians as the god of war. The bloodshed, the relentless battles had finally brought him here. Ares was dead, and though Olympus beckoned, visions of his mortal existence still haunted him. Kratos knew that this was not a mere vision, for with the gods, nothing was ever as it seemed. The vision of his past set Kratos in search of answers. Answers that lay in the temple of Poseidon, deep within the city of Atlantis. Not a wise course of action, Kratos. It was a dream, nothing more. The visions still haunt me, Athena. The visions you promised to take away. But this vision, I can change. Perhaps it is a vision best left unchanged. There is more to this than you know. Please. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டூவர்ட் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கேம் வந்து காட் ஆஃப் வார் 1க்கு அப்புறம் வந்த கேமு. 1க்கு அப்புறம்னா ஏரிஸ் செத்த பிறகு வந்த கேம் இது. அதான் காட் ஆஃப் வார் 1க்கு அப்புறம் வந்த கேமு. பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரியே வந்து பார்த்திங்கன்னா குரோட்டஸ் வந்து ஒரு தம்பியை தேடி போவார். முதல்ல இந்த அட்லாண்டிஸ் வாரியர்ஸை முதல்ல அடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நீங்களே அந்த ஃபஸ்ட்டு அந்த வாய்ஸஸ் கேட்டிருப்பீங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும் கேமு. இதில் நான் ஃபோனில் தான் விளாட்றேன், பிஎஸ்பி எமுலேட்டரில் தான் வச்சு விளாட்றேன், ஆப் ஏற்றி. பார்த்தீங்கன்னா செம கேம் இது. இதில் அவரோட தம்பியை தேடி போகிறாரு. அதுக்காக தான் முதல்ல அவங்க அம்மாவை தேடி போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன் தம்பி உயிரோட தான் இருக்கான், போய் அவனை காப்பாற்றுன்னு. அதுக்காக போவார். வேணாம், ஃபுல்லாக பாருங்கள் கேமு. முதல்ல நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ரெட் ஆப்ஸில் ஃபுல்லாக க்ளைம் பண்ணிக்கலாம். அப்படியே இதை உடச்சிக்கலாம். முதல்ல நான் முன்னாடி ஒரு 2 நிமிஷம் எதுக்கு பேசலைன்னா, அதெல்லாம் ஸ்டோரி, அதை நீங்கள் கேட்டால் தான் புரியும். அதுக்கு தான் கேம் ஸ்டார்ட் ஆகும்போது பேசிக்கலான்னு விட்டேன் காய்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம இது வந்து ஸ்கில்லாக, ஐ திங்க் இது வந்து ஸ்கில்லாக இந்த பீஸ்ட்டு பேர். இப்போ இதான் நம்ம அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், பயங்கரமாக இருக்குது இது. பார்த்தீங்கன்னா இதை அடிக்கிறது தான் கஷ்டமே காய்ஸ். எகிரி அடிக்கணும் அவ்வளோதான். இதையும் அடிச்சிட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி சிலந்தி வேறு வருது காய்ஸ். இதெல்லாம் முடிச்சிக்கலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் இதுக்கு வர ரெஸ்பான்ஸை பார்த்து தான் வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன்.
இதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வச்சுன்னா கன்ஃபார்ம் போடுவேன். நீங்கள் அடுத்தது என்னென்ன கேமை சொல்கிறீங்களோ நான் அதையும் போடுவேன். இருங்க முதல்ல இது அடிச்சிடலாம் கொஞ்ச நேரம், ஒரு 2 minutes. இதையும் அடித்தாச்சு. இது நம்ம டுட்டோரியல்லாம் சொல்லிக் கொடுப்போம். நான் டுட்டோரியல் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்கில்லாக வரும் நினைக்கிறேன். ஆமாம் வந்துச்சு காய்ஸ். இந்த கப்பலே அது ஸ்டோரி ஆடப்போகுது. கப்பல் முழுக போகுது, டைட்டானிக் கப்பல் மாதிரி. ஓ சாரி காய்ஸ், கப்பல் இடிச்சிருச்சு. இதுதான் ஸ்கில்லாக. இப்போ அவங்களே பேரை போடுவாங்க பாருங்கள். இது அடிக்கிறதுனா அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான் இது அடிக்கிறது. நானும் ஃபஸ்ட்டு இந்த கேமை விளையாடும் போது கஷ்டம் தான் நினச்சிக்கினேன். பார்த்தா இந்த கேம் ரொம்ப ஈஸி. நான் வச்சு விளாட்றது வந்து ஹார்ட் மோடில் காய்ஸ், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கில்லாக தண்ணி உள்ள போய் இந்த பக்கம் தான் வரப்போகுது தெரியும், அதான் இந்த பக்கம் வந்து நின்ட்டேன். ஓ அதோட சிலந்தி வருது. இப்போ மறுபடியும் இந்த பக்கம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது அடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மூஞ்சே கொடூரமாக இருக்குது. இது ஒன்று அதோட வால், அது டென்டாக்கிள்ஸ் வச்சாச்சுன்னே இருக்குது. இதை முதல்ல நம்ம முடிச்சிடலாம். இது ஒன்று டென்டாக்கிள்ஸ் வச்சாச்சுன்னே இருக்குது, கொடூரமாக இருக்குது பார்க்கவே. ஸ்கில்லாக இப்போ நம்ம அடிச்சிட்டோம் இதை. இப்போ நம்ம இன்னொரு இதை திருப்பி அதை அடித்தா செத்துரும் நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் டுட்டோரியல் நினைக்கிறேன். கிரைன் வீல் ப்ரெஸ் ரேப்பிட்லி டாக். ரேப்பிடாக ஆச்சுன்னே இருக்கணும், அதாவது ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ தான் இப்போ நம்ம அதோட கண்ணை ஸ்கில்லாக கண்ணை கொதறி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது சாக போகுது. சாகாது காய், சாரி. இப்போ மறுபடியும் போயிடும், மறுபடியும் நம்மளை அடிக்க வரோம் இது. ஆனால் பட் இப்போ இல்லை, அது நம்ம அதுக்குள்ளே மேலே போயிடலாங்க. முதல்ல நம்ம இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐ திங்க் கோர்கனை தான் வரோம்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல்ல நம்ம இதை உள்ளே போய்க்கலாம். இப்போ அது ஸ்கில்லாக தட்டும் பாருங்கள், நம்ம கீழே விழுவோம் நினைக்கிறேன். ஆமாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெட் ஆப்ஸ் இருக்குது கொஞ்சம். ஒரு நிமிஷம் காய்ஸ், கால் மட்டும் கட் பண்ணிக்கிறேன், கால் வந்து நிற்கிறேன் தான். சேவ் ஒன்று போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சும்மா ட்ரையலுக்காக கேம் விளையாடி வச்சுருந்தேன், அவ்வளோதான். சேவை ஒன்று போட்டு கொஞ்சம் மேலே ஏறி இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணுமா? அந்த லெஜர்ஸ்லேருந்து ட்ராப் ஆகணுன்னா எல்லாம் அமுத்தணும். ஒரு சாரி காய்ஸ், கால் மட்டும் அப்பப்போ வரும், அதை மட்டும் நீங்கள் கவனிக்காதீங்க. நம்ம வாரியர்ஸ் இல்லை கொண்டுடலாம். இது மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கல் ஒன்று
ஐ திங்க் இப்போ அந்த மாட்டு கொம்பம் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். இதுக்கு முன்னாடி வந்து காட் ஆஃப் வார் 1 வரும். நான் அதை விளையாடி ப்ளே பண்ணுறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா. அடுத்தது நம்ம சேஞ்ச் ஆஃப் ஒலிம்பஸ் முதல்ல முடிச்சிடலாம். இவன் ஒருத்தன் இந்த அட்லாண்டிஸ் வாரியர்ஸ் வேஸ் கொஞ்சம் ஸ்கில்லாக வந்துச்சு. இந்த ஸ்கில்லாக அப்பப்போ நம்மளை தொல்லை பண்ணுது. இப்போ நம்ம ரேப்பிடாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது அப்படியே செம்மையாக இருக்குது கைஸ். இது கையை தட்டிட்டு வாயில் சொருகிடுவான். இது செம்மையாக இருக்கும். நீங்கள் அங்கே மேலே பார்க்கணும். இந்த ரிவரை இது இப்படி வலிச்சாதான் அங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ரெட்டாக செஸ்ட் இருக்கும்னு நினச்சேன். சாரி, அந்த ஸ்கில்லாக தான் கைஸ். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம அடிச்சிட்ருக்கோம். அதாவது வாரியர்ஸ் அட்லாண்டிஸ். இங்கே ஏதாவது செஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா மேலே பிக்கலாம். இந்த டியூட்டோரியல் ஆஃப் பண்ணணும். நான் பொறுமையாக கொஞ்சம் ஆஃப் பண்ணுறேன். கொஞ்சம் செஸ்ட்டு மட்டும் ஓன் பண்ணிக்கலாம். எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளாம் தேடினு, அதாவது கரெக்டாக தேடினு இருக்கிறாங்க. சர்ச்சிங் ஃபார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டா நீங்கள் இதை போய் நம்ம முதல்ல அடிச்சுட்டு வரலாம். வாரியர்ஸ் அட்லாண்டிஸ் வாரியர்ஸ். அதெல்லாம் நான் அப்படி இது வரேன். பார்த்தீங்கன்னா அப்போ வாரியர்ஸ் வரணுங்க. இன்னும் வரல நினச்சேன். நம்மளையும் அடிக்கிறானுங்க. இன்னொருத்தன் எங்கே இருப்பான்? இதோ இன்னொருத்தன் எங்கே இருக்காங்க? போட்டுடலாம். இவன் எம்போட்டாச்சு. முதல்ல இதை நான் இந்த கல்லை தூக்கி நம்ம அங்கே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே சுற்றி எல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கிரீபி ஒரு செஸ்ட்டு மட்டும் டக்குன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். இவனுங்க ஒருத்தனுங்க அப்பப்போ அந்த நேரம் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட் கொஞ்சம் பவர் அப் பண்ணிக்கலாம். பிளேட் ஆஃப் அப்படின்னாங்க. சைக்ளான் ஆஃப் ஜோஸ் ஆர் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு புது அட்டாக் வந்திருக்கு. இந்த இப்போ ஒரு டுட்டோரியல் வரும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும். ஹைடன் செஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே சத்தமே கேட்கல. இந்த கேம் பயங்கரமான கேம் கைஸ். The Temple of Thanatos, ஓ இதுதான் அந்த தானத்தோஸோட டெம்பிள். a vestige of a அவன் long வந்து forgotten time, சாவுக்கே கடவுள். erected before the rule of the Olympians. கேளுங்க. This temple was not placed here by mortal hands. Within its walls lay a passage to the domain of death. டொமைன் டெத் தான். ஒரு மார்ட்டலால் இதை ஒன்றுமே பண்ண முடியாதான். இதுதான் டெத் கேட்டா. The temple of Thanatos is god of death. Within its walls there is the entrance to a world that no mortal dares enter. ஒரு மார்ட்டலால் உள்ளே கூட நுழைய முடியாதான். ஆனால் நம்ம நுழைஞ்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேவ் மட்டும் வச்சுக்கலாம். எஸ் ஓவர் ரைட். ஆல்ரெடி விளாட்டேன் பட் சும்மா சேவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உள்ளே போய்க்கலாம். இங்கே ஏதோ செஸ்ட் இருக்குமா? ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது காய்ஸ். இப்போ இந்த அட்லாண்டிஸ் வர வருவானுங்க நாய்ங்க வாரியர்ஸ். அவ்வளோ இந்த நாய்ங்களை அடிக்கிறதுக்குள்ளே பாடணும் காய்ஸ். இந்த கேம் பயங்கரமான கேம். கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட், காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட். ஆனால் இது காட் ஆஃப் வார் 1க்கு அப்புறம் தான் வந்தது. அதான் ஸ்டோரி மோட்டில் 1க்கு அப்புறம் தான் வந்தது. ஸ்டோரி மோட்னா ஸ்டோரி லைனில். ஆனால் இது ரியலாக வந்த டைம் வந்து 2013 or 14, அதுவும் பிஎஸ்பிக்கு தான். அதே மாதிரி இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிஎஸ்பி கேம். இதுதான் சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸ். இது காட் ஆஃப் வார் 3 அந்த கேம் வந்த புதுசில் அப்போ தான் இதையே விட்டாங்க. கொஞ்சம் ஹெல்த் எடுத்துக்கலாம். இப்போ ஐ திங்க் யாரோ எண்ணி வர போகிறான்னு நினைக்கிறேன். தான் இந்த ஹெல்த் கொடுக்குறாங்க. ஓ இந்த ஒத்த கண்ணுங்க இவனை தான் அடிக்கிறதே கஷ்டம். பார்த்தீங்கன்னா ஒத்த கண்ணனை கண்ணிலே குத்தி நம்ம சாவடிக்கணும். ஓ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அட்டாக்கு போட்டாலே பரவாயில்ல. அவ்வளோ பவராக இருக்குது காய். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாக்ஸ் தான் கொடுக்குறேன். அதுக்குள்ளே செத்துனே இருக்கிறாங்க. கையில் பிடிச்சி தான் தூக்கி போடுவான். வரைவேன் தூக்கி போட்டான். நம்ம இவனை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். கண்ணை குத்தி வெளியே எடுப்போம்னு நினைக்கிறேன். ஓ எனக்கு ஸ்கில்லாக வந்துச்சு நினைக்கிறேன். அவன் இப்போ என்ன பண்ண போதுன்னு தெரியல. ஸ்கில்லாக இந்த ஸ்கில்லாவோட பிரச்சனை இருக்குது காய். அதிகமாக தொல்லை கொடுக்குறது இந்த ஸ்கில்லாக தான் நம்மளுக்கு. இது எங்கே போகிறதுன்னே தெரில. இவனுங்க அட்லாண்டிஸ் வாரியர்ஸ் வேறு. அதுவை திறந்துட்டாங்க. வேற ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உள்ள என்ன இருக்கும் முன்னாடி.
இது? ஓ, இது உள்ள நம்ம கடல் வர போகணுமா? போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஏதாவது டெஸ்ட் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு போகலாம். சொல்லலை. இந்த மாதிரி இடன் செஸ்ட்லாம் இந்த காட் ஆஃப் வார் இப்படி தான் வச்சுக்கிறாங்களோ அந்த ஃப்ரான்ச்சைஸி. அதாவது சாண்டா மோனிகா. ஆனால் இந்த கேம் எப்படியோ சாண்டா மோனிகா ப்ரெசென்ட் பண்ணிச்சு. இல்லை வேறு யாராவது ராக் ஸ்டார் பண்ணியிருந்தா கூட இன்னும் நல்லா பயங்கரமாக இருந்திருக்கும் இந்த கேம். ஆமாம் கேம் காய்ஸ். ஆனால் இது நம்ம உள்ளே போய்க்கலாம். நம்ம இதுதான் அங்கே பார்த்தோம். பார்த்திங்கன்னா மேலே மட்டும் போய்க்கலாம். இந்த ரெட் ட்ராப்ஸ் எடுக்கணும் கொஞ்சம் வந்து. கீழே போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா 3 டனல், அதாவது 3 ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த இப்போ ரெட் ஆப்ஸ் இதில் கொஞ்சம் இதில் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஓ, இப்போ நம்ம அப்படிக்கா வந்திருக்குமா? ஓகே ஓகே. பார்த்திங்கன்னா நம்ம இதை பிஎஸ்பி எமுலேட்டரை வச்சு தான் விளாண்டுக்கிறோம். அதாவது ஃபோனில் கண்ட்ரோல்ஸ் அப்படி வீடியோ எடுக்கும்போது தெரியும் காய்ஸ், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இவனுங்க வேறு இவங்கெல்லாம் இதுக்கு தான் டப்பு 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 டப்புன்னு போட்டு முடிச்சுன்னே இருக்கிறாங்க. முடிச்சாச்சு. ஏதாவது டெஸ்ட் இருக்கா? இல்லை, இவனை மட்டும் முடிச்சிடலாம். கதற முடிச்சாச்சு இவனையும். இப்போ ஐ திங்க் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு தெரில. பரவாயில்ல, போய்க்கலாம். ஓ, ஸ்கில்லாக பண்ணுது. நம்ம வந்துட்டோம். அங்கே ஒரு சேவை ஒன்று போட்டுக்கலாம். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். முதல்ல இது என்னன்னு படிச்சுக்கலாம். As Poseidon was to dominate worlds, he erected a monument of it to his glorious. So was the born great city of Atlantis, which Lord Poseidon of the god in the Atlantis had beyond all. அட்லாண்டிஸ்கே அவர் தான் கடல், அதாவது தண்ணியின் கடவுள் அவர். சிட்டிசன்ஸ் அண்ட் அஸ் டெஸ்ட்மெண்ட் மேன் கைண்ட்ஸ் ஃபியூச்சர். அதாவது பொசைடன்னா சொல்கிறாங்க பாருங்க. பொசைடன், a monument erected by the Atlanteans to the greatness of their protector. ஓ, அவங்க தான் கடவுள், அதாவது சீ கடவுள், கடலுக்கு கடவுள்கள் சொல்கிறாங்க. டெஸ்ட் இருக்கான்னு பார்த்தேன். ஆமாம், இதுதான் பொசைடன் நினைக்கிறேன். ஆமாம், பொசைடன் இவர் தான். ஓ, நோ மை செல்ஃப் அவரோட ரிவீல் ஆகிடுமா? ஓ, அவரோட சின்ன வயசு கதைன்னு நினைக்கிறேன். ஓ ஆமாம் கைஸ், அதுதான் அவர். அதாவது அவர் தான் ஒரு தம்பி டேமோஸ். இப்போ அவரை தேடி தான் போயின்னு இருக்கிறார் இவர். அதுதான் அவங்க அம்மா. அதான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, போகலாம்.
அவன் உன் தம்பியும் கூட்டிகிட்டு வந்துறாங்க. ஓ கிரேத்தஸ் அவங்க அம்மா பாருங்க. நான் உன்னை எப்படி கேட்குறாங்க. இது என்னது? இன்னொரு கடவுள். ஓ மை சன்ன்றாங்க. அப்போ இவங்கெல்லாம் அவங்க அம்மா. ஓ கிரேத்தஸ்க்கும் லைட்டாக ஃபீல் பண்ணுறாரு அவங்க அம்மா. அங்கே ரொம்ப நாளாக, அதாவது கிரேத்தஸ் அவங்க அப்பா தான் எங்கே தூக்கி போட்டாரான். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறாங்க. அதாவது கிரேத்தஸ் அவங்க அப்பான்றது ஓ நிறைய நேரம் இல்லையா கிரேத்தஸ்? ஓ ஒரு தம்பிக்கு நேரம் இல்லையா? ஓ அவர் யார் தூக்கின்னு போகிறாங்க? அது காட் ஆஃப் அவர் 1 விளையாடுறவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். அதாவது இந்த ஏரிஸ் செத்து போனார் சொல்கிற பண்ணி. ஓ அந்த டெத் டோமினன்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா? நம்ம அந்த டெம்பிள் தானடோஸ் அங்கே தான், அவன் அங்கே தான் இருக்காரான். அவங்க அம்மா தான் சொன்னாங்களாம் செத்துட்டான்னு. சாரின்னு சொன்னாங்க. அவன் பொய் சொன்னாங்களாம். கேட்குற மாஸ்டர் அதை கேளுங்கன்றாங்க. ஏரிஸ் ஸ்பாட்டில் அந்த டெம்பிள் ஆஃப் ஏரிஸ் இருக்கான். ஓ அங்கே ஒரு ரகசியம் இருக்கான். அதுதான் அவன் தம்பிகிட்ட கொண்டு போகுமா? ஓ அந்த இடம் வழி ரொம்ப கஷ்டம், காப்பாற்றணுமா? கிரேத்தஸ் அவருக்கு தேவையா? இது நடக்கக்கூடாதுன்றது. ஏன் நடந்ததுன்னு கேட்குறேன். சாரி எதுக்கு பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா ஹூ இஸ் மை ஃபாதர்? யார் அவங்க அப்பான்னு கேட்குறாரு. சொல்கிறதுக்குள்ள சொல்லிட்டாங்க. அது யாருன்னா ஜியூஸ் தான் நினைக்கிறேன். ரத்தம் வந்து எடுக்கிறாங்க. ஓ அவங்க கொடூரமாக ஆயிட்டாங்க. அவங்க அம்மா ஒரு கொடூர மிருகமே ஆயிட்டாங்க. ஓ இது பேர் தான் கலியஸ்டோ. அவங்க அம்மா பேர் கலியஸ்டோ. சாரி பார்த்தீங்கன்னா கடிச்சு புதறுதாங்க கலியஸ்டோ. அதாவது கிரேத்தஸ் அவங்க அம்மா. பார்த்தீங்கன்னா இது எப்படியாவது நம்ம அடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இது வேறு கடிச்சு பதறினே இருக்குது நெஞ்சேன். இருங்க இதை அடிச்சிடலாம். ஓ அடைச்சா மறுபடியும் அடிச்சு கழிச்சாங்க. வெட்டியாச்சு ஆயிலும் இதுக்கு அடிச்சாச்சு. ஐ திங்க் இப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவையே கதற கொண்டாருங்க சார். அதை காமிக்கலைன்னா அது ஒரு ப்ரூட்டலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் காமிக்க மறந்துட்டேன். அதாவது காமிக்கலை. அதாவது எங்கள் அம்மா அவரே அவர் கையால் கொண்டாரு. சுதந்திரமாக இருக்காங்களாம். அவர் தம்பியை கண்டுபிடிக்கணுமா? ஸ்பார்ட்டாக்க போனோமா? கிரேத்தஸோட உதவி அவருக்கு வேணுமா? இறந்துட்டாங்க. உங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. With her last breath, she released the weight of her. அவங்களோட பேர்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் பீஸாக இருக்க போகிறாங்களாம் இதுக்கப்புறம். But for Kratos, rage, அதாவது கோபம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அவருக்கு. Fate had once again pushed him to the brink of madness.
பைத்தியத்துக்கே ஆகலாம் காட்ஸ் கிரேட்டோஸ். அது வந்து நம்ம இது எடுத்துக்கிட்டோம். ஆம்லெட் டைமோஸ் அண்ட் கிரேட்டோஸ் மதர் பீட் தி கேம். இங்கே வர யார் வர போகிறாங்கன்னு தெரில. ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேங்க சார். இந்த ஐ ஆஃப் அட்லாண்டிஸ். மேஜிக் பவரும் நம்மளுக்கு வந்தாச்சுங்க. அதாவது ப்ரெஸ் டு ஆக்டிவ். எனக்கு ரைட்டு. ஐ ஆஃப் தி ஸ்டாம் உங்களுக்கு என்னன்னு தெரில. த ஃப்ளாஷிங் பார் இண்டிகேட்ஸ் இன்ஃபினிட் மேஜிக். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லா இல்லை கைஸ். இது அவ்வளோக்கா நம்ம யூஸ் பண்ண போகிறதுலாம் நினைக்கிறேன். ஏன்னா இது வேஸ்ட் இந்த பவர். பார்த்தீங்கன்னா நம்ம இது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது செஸ்ட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் மை ஃபஸ்ட் வீடியோ. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வீடியோ போடாமல் கொஞ்சம் ஆசை வரும். இப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபீனிக்ஸ் நிறைய கிடச்சிருக்கு. ஆனால் 2 கார்கனை கிடச்சிருக்கு காய்ஸ். இன்னும் ஸ்கில்லாக நம்ம வலிக்கும். இன்னும் ஸ்கில்லாக நம்ம பேச்சுக்கு வரும் பொறுமையாக. நம்ம இதெல்லாம் ஏன் உடைக்கிறோன்னா இதுலேருந்து தான் பயங்கரமாக இதெல்லாம் ஆப்ஸ் கிடைக்கும். ரெட் ஆப்ஸ் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க பார்க்குறவங்கலாம் ஸ்டோட் கேமிங் தமிழுக்கு. அப்புறம் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் எனக்கே தெரில. வழி தெரியுது, போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். மறுபடியும் ஸ்கில்லாக நான் வரலான்னு பார்த்தேன், வந்துடுச்சுங்க. இந்த ஸ்கில்லாக வச்சு என்ன பண்ணுறது? இது வந்து ஒரு கடல் உயரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கடல் உயரணம். நம்மளை எங்கே கொண்டு போகுதுன்னே தெரில. ஐ திங்க் இதுக்கு சாவுன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கேயோ கொண்டு வந்து விட்டுச்சு காய்ஸ். நம்மளை வழி நடத்துது. அதுக்கெல்லாம் நம்ம இந்த ரெட் ஆப்ஸ்லாம் எடுத்துக்கலாம். யூ லேர்னர்ஸ். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். சேவ் மட்டும் வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. சேவ் பண்ணியாச்சு காய்ஸ். மேலே மட்டும் ஸ்லைட் பண்ணி போய்க்கலாம். இப்போ இவங்கிட்ட நம்ம வருவோம் பொறுமையாக. ஆனால் சேஞ்ச் ஆஃப் ஒலிம்பஸை விட இதில் பயங்கரமாக இருக்கும். அதாவது பிஎஸ்பிலையும் இதுதான் பயங்கரமான கேம். இந்த சிலந்தி வேறு.
நம்ம பார்த்தீங்கன்னா அது கண்டுக்காமல் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ நேரம் இல்லை. ஆல்ரெடி வீடியோ 35 மினிட்ஸ் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு. கொஞ்சம் மேலே போனோம். ரெட் டாக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் வேணாம், அப்புறமா எடுத்துக்கலாம். ரெட் டாக்ஸ் தானே. த கேலடரா இது என்னன்னு தெரில, பயங்கரமாக அடிக்குது. நம்ம வேணால் கிராப் பண்ணி அடிச்சுக்கலாம். இதை இது வேறு தொலைப்படுது. பார்த்தீங்கன்னா இதை நமக்கு ஒன்றும் இல்லை. பொறுமையாக போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இது என்னன்னு, இதில் நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பிளாக் இருக்கான். இப்போ தான் நம்ம அந்த டைட்டனை பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே நம்ம ஹெல்த்து வரட்டும். ஹெல்த்து தான் நம்மக்கிட்ட இல்லை, மேஜிக் கரை. அதாவது தான் ப்ளூ பவர் அதிகமாக தான் இருக்கு. நம்ம அந்த டைட்டன் கிட்ட தான் போகிறோம். இவன் தான் நம்மளை நக்கால் ஏற்றினது. ஸ்டே அவே ஃப்ரம் தட்ன்றாரு. இதுதான் அந்த டைட்டன் தேரா. இதுக்கு தான் நம்ம பவர் எடுப்போம். It has been long since our kind waited for the one destined to free us. Gaia foretold of our salvation. The ghost of Sparta. I have not come here for you or your kind. Do not be so naive. Remain prisoners of our torments. பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ண சொல்லுது. ஃப்ரீ பண்ணிடலாம். ஃப்ரீ பண்ணியாச்சு. தேராசு நான் இதுதான். பார்த்தீங்கன்னா இது ஒரு உடஞ்ச உளுரு. இந்த டைட்டன் அப்போ இங்கேயே அழிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். இவன் வேற இதை ஓப்பன் பண்ணுறான். இது என்ன தெரில. இது மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபீடப் பண்ணிக்கலாங்க. ஓகே. 6 ஹோல்டு பண்ணணும். ஆர்மரம். அதாவது இதை பார்த்தீங்கன்னா அந்த தேராவோட பிளேடை வச்சு தான் அடிக்க முடியுமா? இதை அழிச்சிடலாம். இருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகின்னு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள்.
இருங்க, நம்ம இது இவங்கிட்ட இருந்து பிடிங்க அவன் தலையிலே குத்துன்னு நினைக்கிறேன் பாருங்கள். எஸ், நம்ம இந்த கீரம் காய்ச்சிச்சு நமக்கு இருப்பேன். இப்போ நம்ம நேராக எங்கே போனோன்னா இந்த கதவை திறந்து ஆர்ட்மெடிஸாக டெக்னாலஜியில் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்களாம். அதனால் இதை நம்ம அடிக்கணுமா. கோர்கனை 3 காய்ச்சிச்சு காய்ஸ். பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு உருவாகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வந்த வழி தான் இது. மறுபடியும் அதிலே போக சொல்கிறாங்க, எதுக்குன்னு தெரில இந்த வாட்டி. ஓ, தேராஸ் பிளேடை வைக்க சொன்னாங்க காய்ஸ். உடச்சிட்டோம். இது கொஞ்சம் ரெட் ஆக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓ சாரி காய்ஸ், ஒரே தடவை தெரியாமல் செத்துட்டோம். ஒழுங்காக பார்க்கல, குதிச்சிட்டோங்க. இவன் ஒருத்தன் ஸோ நம்ம ரேப்பிடாக அது குத்தினே இருந்தோம்னா அது போயிடுச்சு பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் கிடைக்கிறது. இப்போ நான் வரேன்னே தெரில. ஓ, தண்ணியாக மாறிடுச்சு. நம்ம இதில் குதிச்சிட்டோம், அது என்ன பண்ணுறது. இப்போ இது வேறு எங்கே போகிறதுன்னு வேறு தெரில. சாரி காய்ஸ், தப்பான இடத்துல குதிச்சிட்டேன். அங்கே வந்து தண்ணி வருது, வாழ்க்கையினோட எரிப்ஷன் ஆகி இதாகுது. இதுக்கு பேர் தான் வாழ்க்கையான எரிப்ஷன் போல். பார்த்தீங்கன்னா அந்த கல் சீக்கிரமாக வர மாட்டேங்குது. வந்துடுச்சு, போயிட்டுருக்கோம். எங்கே போய் நிறுத்தணுன்னே தெரில காய்ஸ். இவ்வளோத்தையும் சாச்சு ரெட் ஆப்ஸ் தான் கிடையாது. ஓ, இது மேலே ஸ்லைட் பண்ணி போனோமா. பார்த்தீங்கன்னா இதோட கேம் முடிச்சிக்கலாம்.
ரொம்ப நிமிஷம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு. அதனால தான் இந்த பார்ட் 1ல் என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பார்த்து தான் நான் பேசுவேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா கேம் நான் கண்டினியூ பண்ணுவேன். வரலனும் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட் வீடியோக்கே சொன்னாங்க எப்படி இருக்கும். ஓகே guys, பாய் பாய். இந்த சேவோட கேமை முடிச்சிக்கலாம். இதோட பார்ட் 1 முடிச்சிக்கலாம். பாய் guys. நாளைக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இன்னொரு வீடியோ போட. பாய் guys, நாளைக்கு பார்க்கலாம். இது உங்கள் விடைபெறுவது ஸ்டூவர்ட் கேமிங் தமிழ். பாய் guys.